I'm Saidanya. Sorry, நான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்தை வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. சரி சார். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோடய ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் முந்தானத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். ஸோ ஐ ரியலி லவ் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆதித்யா பாஸ்கர் சார் அண்ட் MS பாஸ்கர் சார் அண்ட் ஆல் தீஸ் சும்மா and all these talents who are there in the stage with me. And thank you so much. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே தேவை. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் ஒன்னாக இருக்கட்டும், அதுக்கும் முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசியிருக்கோம். அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதில் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயத்தில் ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் அண்ட் ஃபிலிமாகவே அவர் வச்சிருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் கூட ஒர்க் பண்ணணும், இதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல வந்தாலே. ஆஹா என்ன மாதிரி இருக்கும், எப்படி எங்க இருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பயம் தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் டே அது டைரக்டர் கையில தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபன்னா ஒரு விஷயமா வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு விக்னேஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதித்யா. ஏன்னா வந்து செட்ல நாங்க 2 பேரும் தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி. ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமலுமே 96 இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலயுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போறன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதா இருந்தாலுமே ஜாலியா பண்ணோம். ஏன்னா சீரியஸான இமோஷனலா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் விக்கி சிவா எங்க கேங்கே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு தெரியல, இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கல. எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எங்க திட்டு வாங்கணும், எங்க சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்டையர் ஷூட் பார்க்கும்போது நாங்க அவ்வளோ என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். கதையா கூட ஆக்சுவலி கேட்கல. விக்னேஷ் ப்ரோ இந்த பிலீவ் அப்படின்னு என் கதை மட்டும் தான் எனக்கு தெரியும். மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒன்று பண்ணுவாரு, ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சு பார்த்தேன். தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை, தம்பிராமையா சார் போர்ஷன் வந்து தியேட்டர்ல ஃபுல் பிளாஸ்ட். எல்லாரும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் யாரும் சொன்னாங்க, பிரிகேடா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த நம்பி அது ப்ராசஸ்டா போனோம் அது பின்னாடின்ற மாதிரி தான் சஞ்சனா அவங்க கேரக்டர் அவ்வளோ அழகா பண்ணாங்க. சூப்பரா ரிசீவ் ஆச்சு. ஏன்னா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்றது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல, ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலும் கிடைக்கல. நான் அது மட்டும் அஸ்வின்கிட்ட கேட்டேன், என்ன மச்சான் ரியலா நீ ஏதாவது 2 சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதை தாண்டி அதுல வந்து பவனி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு கூட கேட்டிருந்தேன் டிஓபி யாரு அப்படின்னு. உங்க பேர் அப்பயும் தப்பா தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இந்த படத்தில் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உள்ள வந்து அவ்வளோ ஹியூமர் ஒர்க் இருந்துச்சு. அமருக்கும் இந்த போர்ஷனில் வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பரா இருந்துச்சு. அஸ்வின் ஆக்சுவலி வந்து அதுதான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரியஸ் எக்ஸாம் எழுதவங்க காலேஜ்ல மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அஸ்வின் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சொன்ன மாதிரி இந்த 5 நாள் ப்ரமோஷன் ஒன்னா டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு டீம். அண்ட் பாலா அண்ணா சோ ஸ்வீட். அவர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்னு நிறைய பேருக்கு எப்படி தெரியாதோ எனக்கும் தெரியாது. நானும் ஜாலியா செட்டில் யாரோ டைரக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல. அப்புறம் எங்க பக்கத்துல பிரியாணி எங்க நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறமா ஸ்கிரீன்லயே
அவரை பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ இதாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் 5 ஸ்டார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது இல்லாமல் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, ஒரு படமும் வந்து அது வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக பிரசன்ட் மீடியா நீங்கள் இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அண்ட் இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்துகிட்டு போகிற உங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த விக்னேஷ் சாருக்கு இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ எம் இம்மன்ஸ்லி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் இதுக்கு முன்னாடி அடியாயிலையும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்டையர் டீம் ஆஃப் விக்னேஷ் சார் அண்ட் பாலா சார் ப்ரொடக்ஷன் என்டையர் டீம் லைக் பிரியன் சாருக்கு அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அன்னைக்கு பொறுமையாக எடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் என்டையர் ஏடி க்ரூ, கிஷோர் அண்ணா, பிரபா அண்ட் ஏழுமலை சார், மாதவன் சார், மகில் அண்ட் தபிதா, என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. இயர் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும். பாலா சாருக்கும் விக்னேஷ் ப்ரோவுக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சக்ஸஸோட ஒரு சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தானு சாரால தான் இந்த படம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகி இது என்ன பண்ணிச்சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவரோட ஹார்ட். நான் போன வாட்டியும் சொன்னேன், இது எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லவ் யூ சார். கை எடுத்துருவா. சாரி சார், தெரியாமல் வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த படத்தில் நடித்தவங்க MS பாஸ்கர் சார், தம்பிராமையா சார், சூப்பர். அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டீம் ஆதித்யா கதிர் ப்ரோ, நான் அப்படியே லைனாக வந்துடுறேன் ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட். ஆதித்யா கதிர் ப்ரோ, சஞ்சனா அவங்க, பவனிகா, இவங்க வரேன், தனியாக வருவேன், நான் பாசம் இருக்குது அதனால வர்றேன், இருங்க. பிரிகிடா அவங்க, பிரியா பவானி சங்கர் மேம், இவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நான் பார்த்ததுல அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரக்ஷன்னா, அஸ்வின்னா, நான் வயசுல சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்ன பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையனா நான். அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அவ்வளோ கேரிங்கா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க இந்த ஒரு 1 வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம்தான். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரோட அவங்க இத்தனை வருஷமா நடிச்சு அந்த ஒரு ஃபேம், அவங்களோட ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமா போட்டு அந்த ஒரு படத்துல நான் நடிச்சு எனக்கு அது வந்து சூப்பரா அமைஞ்சது. அவங்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி விக்னேஷ் ப்ரோக்கும் பாலா சாருக்கும் சரி தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இப்போ 1 நல்லா போனது, 1 சூப்பரா போனதுக்கும் பிரசன்ட் மீடியா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது, அதான் காரணம். 2 அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம் இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு. எங்க நம்பிக்கையும் வந்து காப்பாத்தி சூப்பரா இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி
இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 18 முதல்ல பிறந்ததுலேருந்து ஒரு 18-19 வருஷத்துக்கு வந்து எனக்கு சும்மா கூட யாரும் குட்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாரமா எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் அடிச்சிட்டேன். டே எல்லாம் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. அவ்வளோ லைவ்லியா ஃபீல் பண்ண வச்சதுக்கும் இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நான் உங்க யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்பார்க்கலாம், நீங்கள் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய பேரை மறந்துட்டேன், பட் எல்லார் மேலேயும் பாசம் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் 2 ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் பற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் இந்த மொத்த டீமும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்கில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது விக்னேஷ் கார்த்திக் தான். எல்லாருக்கிட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன், யாரும் கண்டே பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் கண்டுபிடிச்சதுனால அவரும் என்னை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுலேருந்து எங்கள் பயணம் தொடங்குச்சு. அப்போவே அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவாருங்க. அவர் போயிட்டு எந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாலும் கண்டிப்பாக செக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஏன்னா நானே வந்து டீ வாங்கி கொடுத்துருக்கேன் கதை கேட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக கதை சொல்லுவார். அவரோட க்ரியேட்டிவ் லெவலே வேறு தான். ஆக்சுவலாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நம்மால் மட்டும் வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபரீனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை பெண் குயின் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் அவர் போனது டிஃப்ரெண்ட்டான வே தான். எல்லாரும் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து எங்கே நான் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது கூட எனக்கு பெருசாக தெரியல, நாங்கள் ஜாலியாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். எங்கே நான் பயந்தேன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்து தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் வரும் சிவகார்த்திகேயன் 2050 முதலமைச்சர் அப்படின்னு. ஐயோ, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அவங்கெல்லாம் நினைப்பாங்க, தலைவரை நாங்கள் பாட்டுன்னு சிவனே தான் நான் சுற்றிட்டு இருந்தோம், என்னையாண்டா இழுத்து விட்டேன்றதால ஒன்று இருக்குது. அப்படி ஒன்றும் நான் பேசல, நீ அழுகுற அளவுக்கு அப்பாவை பற்றி பேசுனால. அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்டோரி, இந்த ஃபேன்ஸை வச்சு ராசா தாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பெரிய இடத்துல கை வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தலைவரே அப்படின்னா இல்லை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். அதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆதித்யா பாஸ்கர் ப்ரோவும் அப்புறம் ரக்ஷன் ப்ரோவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ அவர் வந்து ராசா ரசிகராக வந்து யார் பேச்சையும் கேட்கவே மாட்டார். அந்த ஆப்போசிட்டில் வந்து பொண்ணோட அப்பா சொல்லி கூட கேட்க மாட்டார். அப்படின்னு விக்னேஷ் கார்த்திக் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி யார் அப்பா சொல்கிறதுன்னு கேட்க மாட்டாருன்னு அவங்க அப்பாவே கேஷ் பண்ணி அவர் மூலியமா சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவரும் தம்பிங்களா அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா, ரசிகராருங்க, வெறியனா இருக்காதீங்க அப்படின்னு லென்த்தாக டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அவருக்கே நான் ரசிகராவன்னு சொல்லி சுந்தர் பாலாவை வச்சு சொல்ல வச்சு அவருக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்களாடான்ற மீட்டரில் முடிச்சிட்டாரு. அப்புறம் 2வது கதை, சரி அந்த கதை எப்படி எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா கதை சொல்ல தலைவரை லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டேனா, நேற்று வந்து ட்விட்டரில் வைரல் ஆயிடுச்சு தலைவரை. அப்படியா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்றது, சரி 2வது கதை பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சாரோடைய கதை. அவர் வந்து அவருடைய கதையில் ஸ்கோர் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் ஒரு பக்காவான ஒரு மேட்டர் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் முடிச்சு கடைசியில் வந்து நம்ம அஸ்வின் ப்ரோவோட கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த 3 கதையிலே ரொம்ப சூப்பராக பியூரான ஒரு லவ்வாக இருந்தது. என்னன்னா அதையும் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு நல்ல கதை. அதுலேயும் அவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராபின் ப்ரோ ஸ்க்ரோலிங் டைட்டில் மாதிரி ஃபுல்லாக எழுதி வச்சு உங்களை மாதிரியே பேசியிருக்கலாம் போல. நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வந்தேங்க, இவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து எதையுமே ரிவீல் பண்ணாமல் எப்படிங்க வந்து சந்தோஷத்தை வந்து பகிர முடியும்? பட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லிக்கிறேன் தலைவர். என்னோட கேரக்டர் வந்து லாஸ்ட்டாக எப்படி வந்து ரப்பர் பந்தில் வந்து படம்லாம் எடுத்து முடிச்சு லாஸ்ட்டாக வந்து என்னை இன்சர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்கிட்ட போட்டு காமிச்சு இந்த இடத்துல ஏதாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணதான் என் கேரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த வருஷத்தில் முதல்ல எனக்கு ரிலீஸ் ஆன படம் ஹாட்ஸ்பாட் 2, அது வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே நான் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டர்ஸ்க்கும் வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் ரெஸ்பான்ஸ் தராங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
இங்கே இன்னொருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், மாஸ்டர் ரகு மாஸ்டர். ரகு மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் வந்து என்னை நான் எங்கேயாவது சோர்ந்து போனால் கூட அவர் வந்து மெசேஜ் டார்லிங் நீ வந்துடுவ கவலைப்படாத, நீ வந்துடுவ கவலைப்படாதுன்னு சொல்லி அதுதான் இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய வருஷங்கள் நீங்கள் மாஸ்டர் நடிகர் ஆகிட்டாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நடிச்சதும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க எல்லாருமே வந்து டேலண்டட் பீப்புள்ஸ். இவங்க தான் அடுத்து சினிமாவில் பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். முக்கியமாக வந்து ஆதித்யா பாஸ்கர் நான் சொல்லணும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். சூப்பராக பண்ணியிருந்தார். பெரிய பெரிய படங்கள் நீங்கள் பண்ணணும். அப்புறம் ரக்ஷன், அப்புறம் அஸ்வின் ப்ரோ எல்லாருமே பெரிய படங்கள் பண்ணோம். கூட என்னை ஃப்ரெண்டாக போடணும். தேங்க்யூ.